பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்ததாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலேயும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். விசுவாசத்தினால் உண்டாகிற மேன்மை என்ன அப்படிங்கிறதை நம்ம இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு விசுவாசம் இருக்கும், ஆனால் விசுவாசிக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க எதை குறித்தும் கவலைப்பட மாட்டாங்க, பதற மாட்டாங்க. அந்த வசனத்தை நம்ம வாசித்து விசுவாசத்தினால் உண்டாகிற மேன்மையை குறித்து இந்த நாளிலே தியானிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல் ஆயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கிறவங்க எதை குறித்து என்ன செய்ய மாட்டாங்க, பதறவே மாட்டாங்க. அவரை குறித்து சொல்லும் பொழுது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னா, அந்த அஸ்திபாரமாகிய கல் கல் அப்படின்னு சொன்னா கண்மலையாகிய கிறிஸ்து, அது பரீட்சிக்கப்பட்டது முழுவதுமாய். அது என்ன செய்யுது, அது எல்லாம் மெருகூட்டப்பட்டு முடிந்தாயிற்று. அது மேல நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது, அதனால அது மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பதறவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்ம ஏதோ அறகுறையா அப்படி இந்த மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது. அவர் முற்றிலுமாய் முழுவதுமாய் நமக்காக சகலத்தையும் செய்து முடித்து வென்றிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே நம்ம விசுவாசம் வைக்கும் பொழுது நமக்கு என்னது, பதறக்கூடாது. எந்த காரியத்தை குறித்தும் பதறவே கூடாது. நிறைய பேர் என்ன செய்வாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பதஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது என்னமா முடியும், எப்படி முடியுமோ அப்படி முடியுமோ என்று சொல்லி ஒரு காரியத்தை குறித்து என்ன செய்வாங்க, பதறிக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தர் உங்களை குறித்து உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்கன்னா அதை நிச்சயமாய் அவர் என்ன செய்வார், செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அதை தான் ரோமருக்கு எழுதின புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 10:11 அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கமடைவது இல்லை. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், அவர் எனக்கு நன்மையை தருவார் என்று நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் என்ன செய்வாராம், நன்மையானதை தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கமடைவது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அன்பான தேவ ஜனங்களே, நீங்கள் எதை குறித்தும் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. நம்மை அழைத்த தேவன், அவர் முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், தெரிந்து வைத்திருக்கிறார். இப்போ ஒரு கர்ப்பிணி பெண்ணை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க என்ன செய்யணும், 10 மாதம் காத்திருக்க வேண்டும். உடனே என்னது, குழந்தை வெளியே வந்துடாது. 10 மாதம் காத்திருந்து என்ன செய்யணும், அதை சரியாய் கரெக்டாக அதை நல்லா பாதுகாத்து அந்த தாய் தன்னுடைய அந்த கர்ப்பத்தில் அந்த குழந்தையை பராமரிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த 10 மாதங்களுக்கு அப்புறம் அழகான ஒரு குழந்தை வடிவாக இந்த உலகத்துக்கு உருவெடுத்து வருகிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ 10 மாதம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கு. உடனே குழந்தை வேணும்னா அதெல்லாம் முடியவே முடியாது. அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சில காலங்களை குறித்து வைத்திருப்பார். அந்த காலங்கள் நிறைவேறும் பொழுது உங்கள்கிட்ட சொன்னதை அவர் செய்து முடிக்கிற ஆண்டவர். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாதையை, ஒரு நியமத்தை உங்களுக்கு வைத்திருப்பார். அதில் நீங்கள் நிலைத்து இருக்கும் பொழுது உங்களுக்கு உரியதை மற்றவங்களுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அதே மாதிரி மற்றவங்களுக்கு நியமித்திருக்கப்பட்டதை நீங்கள் எடுத்துக்கொள்ளவும் முடியவே முடியாது. அதனால் நீங்கள் என்னடா இது ஒன்றும் நடக்கவே மாட்டேங்குது என்று சொல்லி கவலையப்படாதீங்க, பதஷ்டப்படாதீங்க. பதறின காரியம் உலகத்தில் சொல்லுவாங்க செதறி போகும் அப்படின்னு. அதனால் எதை குறித்தும் பதஷ்டப்படக்கூடாது, வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. எல்லா இடத்துலையும் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்த ஒரு மனிதனை குறித்து நம்ம வேதத்தில் பார்த்தோம்னா, ரோமர் எழுதின புத்தகத்தில் நீங்கள் 4ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 17 அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதை, சாரானுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, எவ்வளோ அருமையான வார்த்தை. 100 வயதுங்கும் போது ரொம்ப அவ்வளோதான், அந்த உலகத்தின் ஓட்டத்தை முடிக்கிற ஒரு வயசு. அவங்களுக்கு சரீரம் செத்து போயிடுச்சு, இனிமேல் முடியவே முடியாது. அது எல்லாமே நெகட்டிவான
காரியங்களுக்கு வந்துருச்சு. சாராளுடைய கற்பமும் அவங்க குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவே கொஞ்சம் கூட ஒரு அறிகுறி கூட இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் முடித்துட்டு அவங்க இந்த உலகத்துக்கு பாய் சொல்லிட்டு என்ன போக போகிற காலங்களில் என்ன செய்தாங்க? ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தாங்க. ஹல்லேலூயா. அதனால அவங்க என்ன செய்தாங்க? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு வார்த்தை சொல்லி இருப்பார். எல்லாமே முடிஞ்சிருச்சு, வயசாகி போச்சு, இனி முடியவே முடியாது, இனி வீடு கட்ட முடியாது, இன்னும் வேலை கிடைக்காது, இனி திருமண காலங்கள்லாம் முடிஞ்சிருச்சு, எப்படி ஏது, இந்த மாதிரி சந்தேகங்களை பிசாசு நிறைய கொண்டு வருவான். நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற விடாதபடி எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளும் நெகட்டிவ் அலை வந்துகிட்டே இருக்கும். அருமையான தெய்வ பிள்ளைகளை, பதறிடாதீங்க. விசுவாசிக்கிறவன் பதறான். அப்ப நம்ம வாழ்க்கையில சூழ்நிலைகளை கண்டு, நடக்கிற காரியங்களை கண்டு ஐயோ இது என்னமாய் முடியும், நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நன்மையான ஒரு காலம் இல்லைன்னு சொல்லி பதறிடாதீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவங்கள் பதறார்கள். அவங்க நம்பி இருக்கிறது யாருன்னா அசைக்க முடியாத கண்மலை, பரீட்சிக்கப்பட்ட கண்மலை. ஹல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவோ. இப்படி நிறைய வேதத்துல பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினால் உண்டாகிற மேன்மை நிறைய நம்மளுடைய இந்த டாக்டரின்ல நம்ம படிச்சோம்னா நிறைய பேர் என்ன செய்யறாங்க? விசுவாசத்தின் பட்டியல்ல அவங்களை சொல்லி நம்ம நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். அவங்கெல்லாம் என்னது? விசுவாசத்தில் வல்லவங்களாம். அதனால தான் இன்னுமே நமக்கு விசுவாசத்தின் தகப்பன் என்று சொன்னாலே ஆபிரகாமுடைய பெயர் நினைப்பூட்டப்பட்டு இருக்கிறது. ஆம், அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீங்க எதை குறித்து கவலைப்பட்டு இருக்கீங்க? நம்பிக்கை இழந்துட்டீங்களா? எங்கிருந்து வரும்? எப்படி வரும்? இது எப்படி நம்மளால செய்ய முடியும்? இது முடியவே முடியாதே, எல்லாமே முடிஞ்சு போச்சே. பார்க்கும்போது என்ன செய்யுது? நமக்கு எல்லாமே கதவு பூட்டின மாதிரி இருக்கே, எப்படி வாழ போறோம்? என்ன செய்ய போறோம்? கவலைப்பட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க என்ன செய்யறாதீங்க? பயப்படாதீங்க. அந்த ஆபிரகாமின் தேவன் தான் இன்னைக்கு நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்ற முப்பிதாக்களின் தகப்பனாகிய ராஜாதி ராஜா நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்று அவர்கள் என்ன செய்தாங்க? காணாதவைகளை குறித்து என்ன செய்தாங்க? விசுவாசித்தாங்க. அது அவங்களுக்கு நீதியாக எண்ணப்பட்டுச்சு. இன்று நமக்கு அழகா சரித்திர புருஷனாக இரண்டாக பிரித்து கிமு கிபி என்று சொல்லி கிறிஸ்து வந்தது உண்மையே என்று இந்த உலகம் நிச்சயிக்கும்படியாக நமக்கு நிச்சயத்தை வகுத்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத, அறிக்கையிடாத நாவுகளே கிடையாது. ஏனென்றால் நாத்திகன் கூட சொல்லுவான் கிமு கிபி என்று சொல்லி. தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் கூட சொல்லுவாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, அது யாராயிருந்தாலும் அறிக்கையிடாத நாவு கிடையாது. இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த உலகத்துக்கு வெற்றி சிறந்திருக்கிறார். அந்த விசுவாசத்தின் தகப்பன் நம்ம ராஜாதி ராஜன் இயேசுவை விசுவாசித்து அவர் நீதியாக அவர் எண்ணப்பட்டது போல, தகப்பன் வரிசையில் வந்தது போல இந்த நாட்களை நம்ம அவரை நம்புவோம், விசுவாசிப்போம். எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும். நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனா உங்க பள்ளத்தாக்குகள் எல்லாம் என்ன செய்யுமா? தண்ணீரால் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. எதை குறித்து கவலைப்படு? என்னடா நம்ம வாழ்வதற்கு ஒரு அறிகுறியே இல்லை, கொஞ்சம் கூட ஒரு எதுவுமே இல்லையே என்று சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லுகிறார். அதனால விசுவாசம் அவர் மேலே இருக்கட்டும். அவர் மேலேயே நம்பிக்கையாயிருங்க. உங்க படிப்பு மேல, உங்களுடைய திராணி மேல, உங்க முயற்சி மேல, உங்களுடைய டேலண்ட் மேல, உங்க பணத்து மேல, பொருள் மேல, உங்க ஆஸ்தி மேல, அந்தஸ்து மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை டோட்டலா மாத்திட்டு என்றுமே அசைக்க முடியாத பரீட்சிக்கப்பட்ட கண்மலையாகிய கிறிஸ்து மேல உங்க நம்பிக்கையை வைங்க. அப்படி வைக்கும் பொழுது உங்களுக்கு பதஷ்டம் என்பது இருக்காது. நிச்சயமாய் உங்களுடைய காரியம் ஜெயமாய் முடியும். கர்த்தரையே நம்புங்க. நீங்க எண்ணி இருக்கிற, நினைத்திருக்கிற, வேண்டிக் கொண்டு இருக்கிற காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்க தொழிலை ஆசீர்வதிப்பார். நீங்க அவர் மேல மட்டும் உங்களுடைய நம்பிக்கையை வைத்தா போதும். என் ஆண்டவர் எனக்கு நன்மையை தருவார், இந்த காலங்கள் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, நிச்சயமாய் ஓடுவேன், ஜெயிப்பேன், அவர் எனக்குள்ள இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி எந்த பதஷ்டமும் படாதீங்க. பொறுமையோட, நம்பிக்கையோட. எப்பயுமே பார்த்தீங்கன்னா படபடன்னு வேகமாக போகிறது, எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஆக்சிடென்ட் ஆகிரும். அதே மாதிரி மெதுவாகவும் போயிட்டு இருக்கிறது, சீக்கிரமாக போய் சேராது. நிதானமாக போகிறது குறிப்பிட்ட காலத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த இடத்த போய் அழகாக போய் சேர்ந்துரும். அதனால் எதை குறித்தும் பதறாதீங்க, ரொம்ப சோர்ந்து போயிடாதீங்க. நீங்கள் கர்த்தருக்குள்ள அனலாக இருந்து அவர் மேலே நம்பிக்கையை வைத்து அவரால் வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம்.
இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எதை குறித்து ஆண்டவரே நினைத்து கொண்டு இருக்கிறாங்க, அந்த காரியத்தில் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் வெற்றியை கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே இறங்கட்டும். பிள்ளைகளை குறித்த பாரம் ஐயா, எதிர்காலத்தை குறித்த பாரம், அல்லேலூயா, வேலை இல்லையே, குடும்பத்தில் பொருளாதாரம் இல்லையே, இந்த காரியத்தை எப்படி செய்வேன் என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற உம்முடைய அருமையான பிள்ளைகளை, சகோதர சகோதரிகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உம்முடைய வல்லமை உள்ள கரம் அவங்களுக்குள்ள இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும். பரலோக தேவ அக்கினி இறங்கி அவங்க உங்களிடத்தை வேண்டிக் கொண்டுவதற்கும் நினைக்கிறதற்கும் மேலாக செய்வேன் என்று சொன்ன தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நன்மையை கொடுங்க. எல்லாருக்கும் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. துவக்கிறவர் நீங்க தான், முடிக்கிறவர் நீங்க தான். கூட இருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. சிடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.